நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நம்ம திறமையும் நம்ம உழைப்பும் சார்ந்துதான் நம்ம வெற்றி இருக்குதுன்னு. ஆனா இந்த புத்தகம் சொல்லுது, நம்ம திறமையையும் உழைப்பையும் மீறி நம்ம துறையோட சூழலும் துறை சார்ந்த உளவியலும் தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்குது அப்படின்னு. ஆமாங்க, இங்க ஒவ்வொரு துறையிலையும் சில எமோஷன்ஸ் வேலை செய்யுது. இந்த எமோஷனுக்கு ஸ்ட்ராங் வேல்யூவும் இருக்கு. இந்த எமோஷன்ஸை தொடர அந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான், பர்சன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு சரித்திரமும் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சாக்லேட்டுக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? குளிர்பானத்துக்கும் டான்ஸுக்கும் என்ன சம்பந்தம்? அட அழகு சாதன பொருட்களுக்கும் தைரியத்துக்கும் தான் என்னங்க சம்பந்தம்? எல்லாத்துக்குமே ஒரே சம்பந்தம் தாங்க, எமோஷன்ஸ். நம்ம எமோஷன்ஸ் மார்க்கெட்ல பொருட்கள் விக்கிறதுக்காக நம்ம உணர்ச்சிகளை தான் பயன்படுத்துறாங்க. நமக்குள்ள இருக்க எக்ஸைட்மெண்ட், நமக்குள்ள இருக்க இன்செக்யூரிட்டிய, நமக்குள்ள இருக்க பெருமையை தூண்டி விடுறாங்க. இத அடிப்படையா வச்சுதான் அந்த பொருட்களும் விற்பனையாகுது. ஒரு துறையோட உளவியலை புரிஞ்சுக்கிட்டாதான் நாம வெற்றி பெற முடியும். துறையோட உளவியலை ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்ட வேற யாரோ நம்மளோட உளவியலோட விளையாடனா வெற்றி கேள்விக்குறியாகும்.